எனக்கு 22 வயசுல எங்கள் அப்பா அம்மா தாங்க சார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அன்னைக்கு முதலிரவு அப்போ தான் தெரியும் செக்ஸுவல் லைஃப்னா இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதே எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்காம அந்தளவுக்கு வீட்டில் டிவி எதுவுமே இல்லை சார். ரொம்ப கண்டிஷனாக தான் அப்பா அம்மா வளர்த்தாங்க. நல்லா பிள்ளைய வளர்த்தா நல்ல இடத்துல கட்டி கொடுத்துர்லாம், நல்லா இருக்கும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 22 வயசு வரையிலுமே செக்ஷுவல் லைஃப்னா என்னன்னே தெரில சார். அவர் பார்த்தாலே ஒரு பாம்பை பார்க்குற மாதிரி தாங்க சார் இருக்கும். ஏன்னா எப்போ அப்படியே வார்த்தைகளை விஷமாக கொட்டிக்கிட்டே இருப்பாருங்க சார். என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க சார். அந்த அளவுக்கு டார்ச்சர் இருக்கும். அதனால் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு 6 மாதத்தில் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அம்மா வீட்டுக்கு வந்த உடனே சுயநினைவை இழந்துட்டேன் சார். மென்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அந்த மென்டல் ஸ்டேஜில் வயிற்றுல குழந்தை 6 மாதம் சார். அந்த 6 மாதத்தில் அம்மா என்னையும் பார்த்துக்கிட்டு மாத்திரை ஒரு நாளைக்கு 40 மாத்திரை எடுத்துப்பேன் சார். குழந்தை பிறந்து 4 மாதம் கழிச்சு தாங்க சார் சுயநினைவே வந்துச்சு. வந்த உடனே கேன்சர் ப்ராப்ளம் சார். பெருங்குடல்ல கேன்சர். உங்களுக்கு மறுமணத்தில் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை சார். என் குழந்தைக்காக நான் லாஸ்ட் வீக்கில் வாழ்ந்து காமிப்பேன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கொடுமை